மேலே பேனல்லேருந்து வந்து உடஞ்ச பேனல் வந்து சார்ஜ் கண்ட்ரோல் இருக்குது. இது வந்து எம்பிபிடி. இது ஃபுல் வீடியோ அப்புறமா சொல்கிறேன். பேனல்லேருந்து வர ஒயரு பிவின்னு இது பேனலு. அதே மாதிரி பேட்ரி கனெக்ஷன் வந்து 24 வோல்ட்டு 30 ஏஹெச் படுத்துனுக்கிறேன். அதுலேருந்து ப்ளக் பண்ணி சார்ஜ் பண்ணிடுது. ஓகேங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜெயம் தமிழ்மின்னல் சோலார் டெக்குடன் இணைந்துள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழ்மின்னலின் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறேன்னா, ஒரு சோலார் இண்டக்ஷன் ஸ்டவ்வை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம முதன்முறை பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெஸ்டிங் பண்ணி எல்லாமே செட் பண்ணி ஒரு வழியை வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வீடியோ போட்டேன், அது வந்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணல எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சாப்பாடும் பண்ணிக்கலாம், குழம்பு பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து சுடு தண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். பால் வந்து சீக்கிரமாக ஹீட் ஆகிடுது, அதிகமாக சூப்பராக ஒர்க் ஆகுது. அதனால் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பொரியல் பண்ணி ரெடி பண்ணிட்டு வாழைக்காய் பொரியல் ரெடி பண்ணி ஒர்க் பண்ணுது. ஓகேங்களா? அதனால் வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன யூஸ் ஆகுது, என்னென்ன நான் டெஸ்ட் பண்ணேன் ஒரு மாதத்தில் அப்படின்னு இந்த வீடியோ மூலியம் போகலாம். பழைய பேனல் வந்து ஒரு 550 வாட்ஸ் உடஞ்சாலையும் உடஞ்ச பேனல் மூலியமாகவும் வோல்ட் வரும், ஆம்ஸும் வரும். ஓகேங்களா? உடஞ்சது வேஸ்ட் பண்ணாதீங்க, அது இது மூலிமா சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது. கொதிக்குது பாருங்கள். 24 வோல்ட்டு. கேஸில் கூட இவ்வளோ ஹீட் ஆகுதில்ல, உடனே வந்துடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஓகேவா? எடுத்துக்கடல. ஆன் பண்ணு, அது ஆன் பண்ணு. அந்த டெம்பரேச்சர் எடுத்து காலுக்கு தண்ணி ஊற்றலையா? ஒழுங்கு மருந்து போயிடுச்சு, எட்டு வந்து ஊற்றிடு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு 30 ஏஹெச் 24 வோல்ட்டு. நம்ம வந்து ஹீட் பண்ண போகிறோங்க பால். சொல்லு. திருப்போடு அழுத்த, நல்லா அழுத்தி விடு. அடுத்த லாக் ஆகணும்ல போய். சரி விடு. இது எடு போய் ஒரு இது எடுண்ணா.
முஞ்ச பாரு எப்படி இருக்குதுன்னு, இது பாரு குரங்கு எப்படி இருக்குதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிவிட்டுங்க. ரொம்ப நாள் அப்படியே மேலே தூக்கி போட்டு வச்சுருந்தேன். இப்போ வந்து ரெடி பண்ணி சூப்பராக ஒர்க் ஆகுது. எல்லா பார்த்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, சூப்பராக ஒர்க் ஆகுது. அதாவது ஹீட்டும் அதிகப்படுத்திக்கலாம், அதே மாதிரி வாட்ஸும் அதிகப்படுத்திக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். ஆல் ஃபிட்டிங் இருக்குது. நம்ம சாப்பாடு எல்லாமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சூப்பராக ஒர்க் ஆகுது. நான் இது தெரியாமல் மேலே தூக்கி வச்சுருந்தேன் இவ்வளோ நாள். பேட்ரி மட்டும் தான் இம்பார்ட்டன்ட், பேட்ரி தான் இம்பார்ட்டன்ட். சோலார் போட்டு பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கினீங்கன்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் தேவையில்ல, விறகு தேவையில்லை. இதில் கண்டிப்பாக நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். விறகு பண்ணுறவங்க பண்ணிக்காங்க, ஏன்னா விறகுல வந்து அந்த டேஸ்ட் வரும். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் மூலிமா சாப்பாடு பண்ணுறதுக்கு, அர்ஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக எல்லாமேனாலும் இதிலே பண்ணிக்கலாம், சோலாரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நாளைக்கு வந்து சோறு வச்சு காட்டலாம். ஓகேங்களா, இப்போ கட் பண்ணிக்கிறேன். வாழைக்காய் பூ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்பும் வாழைக்காய் பூவும் போடுது. ஃப்ரெண்ட்ஸ் வெந்துக்குச்சான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், நாட்டுக்கோழி ஃபுல்லாக வெந்துக்குச்சு. ஓகேங்களா, ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, நிறைய வந்து டெஸ்டிங் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது. எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய பேனல் தான் போட்டுருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 550 வாட்ஸ் உடஞ்ச பேனல் போட்டு ஒரு 24 வோல்ட் பேட்ரி. ஓகேங்களா, ஒரு 30 ஏஹெச் போட்டு அந்த வந்து சோலார் வந்து இண்டக்ஷன் குக்கரே ஒர்க் பண்ணுறேன். சூப்பராக ஒர்க் ஆகுது. பாலுக்கு, அதே மாதிரி சோறு பண்ணுறதுக்கு, பகல் வந்து நைட்டில் வந்து பேக்கப் தேவை. இதில் வந்து பழைய பேட்டரிலாம் போடும் போது ஓரளவுக்கு சரியாக போச்சு. ஓகேங்களா, ஒரு தாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 குழம்பு சாப்பாடு வச்சுக்கலாம். ஃபுல் சார்ஜ் ஆச்சுன்னா ஒரு 1 ஹவர் தாங்குது. சூப்பராக ஒர்க் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம லாஸ்ட்டாக பண்ணது வந்து பொரியல் வந்து சூப்பராக வெந்துருச்சு. ஓகேங்களா, போட்டு சூப்பராக வெந்துருச்சு, நல்லா ஒர்க் ஆகுது. தேவையான தண்ணி, சுடு தண்ணி வச்சுக்கலாம், சுடு தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எதுனா வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக டைமாக வருது, பால் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி சோறும் வச்சு சூப்பராக ஒர்க் ஆகுது. இதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வேக விட்டு தான் எடுத்து பொரியல் பண்ணுங்க. ஓகேங்களா, சூப்பராக ஒர்க் ஆகுது. இது வந்து நார்மல் யூஸுக்கு. ஓகேங்களா, நார்மலாக வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணியே இருக்கிறவங்க, பகல் யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் என்னமோ அந்த இதெல்லாம் பாத்திரத்தில் வாங்கினா அதுதான் ஒர்க் ஆகுது அதில். ஓகேங்களா, இது பிடிச்சிருந்தா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோவே இருக்கும். ஓகேங்களா, அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து கிராமத்தில் வந்து கஷ்டப்பட்டு இது ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு வீடியோ எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து டெஸ்டிங் பண்ணி எல்லாம் வீடியோ இப்போ தான் போடுறேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஒருத்தர் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. ஓகேங்களா, இது விலை அதிகம், அதனால் வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்தும் போது கம்மியாகும். ஃப்யூச்சரில் எல்லாமே மாறும். கேஸ்லேயே பயன்படுத்த முடியாது. சோலாரில் வரும்போது எல்லாருமே இந்த மாதிரிலாம் மாறும். அப்போ மாறும்போது இதுக்கு மாறி தான் ஆகணும். ஓகேங்களா, சோலாரில் என்னால் முடிஞ்சளவு சோலாரை கொண்டு போய் எல்லாருக்கும் சேர்த்துன்னு ஆசை. அந்த ஆசையில் தான் எல்லாமே தொடங்கி எல்லா பொருளும் ஒன்று ஒன்றா ரிவ்யூ பண்ணியே வரோம். இது வந்து எனக்கு யூஸ் பண்ணுறது எவ்வளோ வேணும்னு தெரியல. 8000 ரூபாய் வாங்கினது. இந்த இப்போ பேட்டரி கிட்டலாம் பார்த்தீங்கன்னா அவங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் 35,000 சொல்கிறாங்க, பேட்டரியும் அதுவும் சேர்த்து. ஓகேங்களா, அது ஒரஸ்டில் ஓவரான விலை. ஓகேங்களா, கம்மியாக இருந்தால் சரியாக போயிடும். இது சூப்பராக ஒர்க் ஆகுது. பழைய பேனல் போட்டு சார்ஜ் பண்ணி MPPT போட்டு சூப்பராக ஒர்க் பண்ணுறோம். ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் ஜெய்மாசஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வாழைத்தண்டு. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு, வாழைப்பூ வந்து சாப்பிட்றதுனா என்ன பயன்னா, இயற்கை இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிட்னியில் வந்து கல் இருக்குச்சு என்னன்னு தெரியல. நம்ம ஓவராக ஒரு வாட்டி ஹீட் ஆகிட்டு வலி அதிகமாச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு மாத்திரை எடுத்து அது நல்லா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வேறு ஒருத்தனால வலி இருந்துச்சு.
அப்போ வந்து பார்த்தா வாழைத்தண்டு அந்த தண்ணி இருக்குது இல்லை நோண்டி அது தண்ணி ஒரு 2 நாள் குடிச்சோடனே அது ஃபுல்லாகவே வலி போயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் ஊசி போடல ஒன்றும் போடல. அதேமாதிரி வாழைத்தண்டு இது மாதிரி சாப்பிட்டா மட்டும் அந்த வந்து கல் வந்து வெளியே எடுத்துருது. ஓகேங்களா? அது வந்து நான் அனுபவபூர்வமாக சொல்கிறேன். இது என்ன இதை சாப்பிட்றது மூலிமா என்ன நன்மைன்னு தெரியும் இல்லை, அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்களுக்கு ஜெய் மதேஷ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிராமத்தானே பெரிய ஆள் ஆக்கி விடலாம், பெரிய ஆள் ஆக்க முடியாது. ஏன்னா வந்து சாதாரணமாக இந்த சோலாரை பற்றி போடுறதுனால யாரும் பார்க்கறதில்ல. ஓகேங்களா? பிடிச்சிருந்தா மட்டும் தான் பார்ப்பாங்க. நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஆடுறது பாடுறது இதே மட்டும் தான் பார்க்குறாங்க. இது வந்து எல்லாருக்கும் தேவை. ஃப்யூச்சரில் வந்து இது வந்து எல்லாருக்கும் தேவை. உலகத்தில் வந்து எல்லாருக்கும் தேவை. இது வந்து வீடியோ வந்து அதிகமாக ரீச் ஆகிற மூலிமா நாம் வாழவங்க, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வாழவங்க. சோலார் மூலிமா நிறையா ஃப்யூச்சரில் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அது பிடிச்சிருந்தா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள்.